Hi friends, வணக்கம் and welcome to Cooking with Sumathy Thurai. நான் இன்றைக்கு ஒரு வெஜிடேரியன் தாளி செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. ரைஸும் பருப்பும் நான் செய்துட்டேன் முதலே. இனி பிந்தி கிரேவியும் வாழைப்பூ வரையும் பிந்தி ஃப்ரையும் கத்தரிக்காய் சம்பலும் அப்படி செய்கிறதுண்டு செய்கிறேன். முதல் வாழைப்பூ வர செய்ய போகிறேன். இது எங்கட ஜஃப்னா ஸ்டைலில் இந்த முதல் வார வாழைப்பூண்ட அந்த வெளி மடலை ஒரு 3-4 அப்படி எடுத்துட்டு மிச்சம் அப்படியே நாங்கள் எடுப்போம். இப்போ நான் இதை எப்படி சின்ன கட் பண்ண வேணும். இது எப்படி சின்ன கட் பண்ணுறீங்களோ பொடியை அவ்வளோத்துக்கு டேஸ்டாக இருக்கும். இதை கட் பண்ணி கொண்டு போகல ஒரு முள்ளு மாதிரி வரும் ஒரு உள்ளுக்கு, அதை நீங்கள் எடுத்துடுங்கோ. மற்றது இந்த அடியிலையும் வெட்டி கொண்டு போகல நடுவில் ஒரு வெள்ளை மாதிரி வரும், அதையும் வெளியில் எடுங்கோ, இல்லாட்டி அது கொஞ்சம் கூட கைக்கும். இதுதான் அந்த முள்ளு மாதிரி இருக்கிற பார்ட், அதையும் எடுத்துட்டு வெட்டினதை நான் மோருக்குள்ளே போடுறேன். மோருக்குள்ளே போட்டு வச்சிங்களா கலரும் மாறாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ செய்யக்கில் அதை புளிஞ்சு நாங்கள் செய்கிற நேரம் அதை சமைக்க போகிறோம். இப்போ நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஹீட் பண்ணி சீரகம் வதக்குறேன், வெங்காயம் வதக்குறேன், சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். இதோட நல்லா வதங்க விடுங்கோ. நல்லா வதங்கினதும் இப்போ புளிஞ்செடுத்து மோருக்குள்ளே இருந்து வாழைப்பூவை இதோட சேர்த்து மஞ்சள் பவுடரும் சோல்ட்டும் போட்டு கொஞ்சம் கறி பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 5 to 10 minutes விடுங்கோ. சில்லி பவுடர் உங்களோட விருப்பம் ஸ்பைசி வேணுமெண்டா சேர்க்கலாம். இப்போ தேங்காய் பூ நல்ல துருவின பூ போட்டு மிக்ஸ் பண்ணினா வாழைப்பூ வர இப்போ ரெடி ஆயிட்டுது. இனி அடுத்தது கத்தரிக்காய் சம்பல் செய்கிறதுக்கு கத்தரிக்காயை நல்லா கழுவி துடைச்சி எடுத்து வச்சுட்டு 2 பீஸாக வெட்டிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுங்கோ. நல்லா டீப் ஃப்ரை எடுத்து ஒரு கிச்சன் டிஷ்யூவில் போட்டிங்களா அந்த ஆயில் எல்லாம் எடுப்படும். இனி அந்த தோலை வடிவாக கலட்ட வேணும். இந்த பொரிச்ச கத்தரிக்காயில் இருந்து நல்லா கலட்டிட்டு அதை ஒரு மேஷ் பண்ணுங்க நல்லா, இல்லாட்டி கையால் கூட வடிவாக குழைக்கலாம். இப்போ பொடியை நறுக்கின பச்சை மிளகா, வெங்காயம், சோல்ட் சேர்த்து நான் இன்றைக்கு தயிர் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா தயிர் சேர்க்கலாம், இல்லாட்டி லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. நல்லா கையால் மிக்ஸ் பண்ணினா இப்போ கத்திரிக்காய் சம்பல் ரெடி ஆகிட்டு. நீ பிந்தி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வெண்டிக்காயை நல்லா வாஷ் பண்ணி துடைச்சி வையுங்கோ, ஈரம் இல்லாமல். எப்படி ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுங்கோ. எடுத்து வேறையாக வச்சுட்டு இன்னொரு கடாயை சூடுபடுத்தி எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு பொரித்து கார்லிக் ஜிஞ்சர் பொடியாக நறுக்கினது, ஒனியன் எல்லாம் சேர்த்து வதக்கி தக்காளி, சில்லி பவுடர், மசாலா பவுடர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு பச்சை வாசனை போக விட்டீங்களா நல்லா கிரேவி ரெடி ஆகிடும். இனி பொரிச்சு வச்ச வெண்டிக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes மூடி வச்சிங்கண்டா கிரேவி ரெடி ஆகிடும். இனி பிந்தி ஃப்ரைக்கு சில்லி பவுடர், சோல்ட், கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்களா நல்ல கிறிஸ்பியான பிந்தி ஃப்ரையும் ரெடி ஆகிட்டுது. இப்போ இன்றைக்கு எங்களுக்கு தாளி ரெடி ஆகிட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இதே மாதிரி நீங்களும் செய்து வீட்டை சாப்பிட்டு பாருங்கோ, கமெண்ட்ஸ் எழுதுங்கோ. தேங்க்யூ ஸோ மச்.